ஸோ இது ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து ஒரு 22 ஏக்கர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால எங்களுக்கு ஃபேஸ் 2 அப்படியே அட்ஜஸ்டண்ட்டாக அதில் பிரித்து இமீடியட்டாக ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது 1.5 சென்ட்லேருந்து ஒரு அரை கிரவுண்டு 1 கிரவுண்டு வரைக்குமே நம்ம சைட் பிரிச்சுக்கிறோம். அந்த ஐடி கம்பெனிஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஐடி கம்பெனி இருக்கிற ஒரு பெரிய ஐடி ஹப் வந்து நம்ம லேஅவுட்லேருந்து ரொம்ப க்ளோசஸ் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இமீடியட்டாக அந்த அப்ரிசியேஷனுங்கிறது 2-3 வருஷத்தில் டபுள் த வேல்யூ போகிறதுக்கு எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்குதுங்க. ஜஸ்ட் 1 வீக் to 10 டேஸில் லோன் சாங்ஷன் பண்ணி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள ஒரு இடம் வேணும் இல்லை வீடாக வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம். பட் எங்கே கேட்டாலுமே இன்னைக்கு சரவணம்பட்டி மெயின் ஏரியாக்குள்ளே சென்ட்டு 30 லட்சம் 20 லட்சம். நான் சொல்கிறது NH ரோட ஒட்டி நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வரப்போ கீரநத்தம் ஐடி பார்க்கு அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அரௌண்ட் சரௌண்டிங்ஸில் பார்த்தோன்னா 17 லட்சம் 18 லட்சம் ரூபாய் போயிட்டுருக்குங்க. ஸோ இதையும் தாண்டி இன்னைக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரணும் பட் நல்ல ஒரு பாஷான ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னா நான் பார்த்து 2-3 இயர்ஸுக்குள்ளே செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்திருக்கிற லேஅவுட்டுங்க லேண்ட்மார்க்ஸ் அவென்யூ. ஏன்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்துருக்கேன். அப்படி லேஅவுட்டாக பார்த்து இன்றைக்கி ஒரு பாஷாக ஒரு ஆர்எஸ்புரம்குள்ளே போனால் என்ன மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் இது ஃபேஸ் 2க்கும் நான் வந்திருக்கிறது எனக்கு நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாய் சார். ஹலோ மேம். நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன்னா இன்றைக்கி நான் ஃபேஸ் 1க்கு வந்திருக்கேன். அது வந்து அப்படி லேண்டாக நான் பார்த்த இடம். இன்றைக்கி எல்லாமே பெரிய பெரிய வீடு, எல்லாமே ஒரு லக்ஸரி இண்டிபெண்டன்ட் வில்லாவாக இருக்குது. ஸோ இதோட ஃபேஸ் 2 எவ்வளோ ஏக்கரில் பிரிச்சிருக்கோம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஓகே, வணக்கம். ஃபேஸ் 2 இந்த லேண்ட்மார்க்ஸ் அனெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 ஏக்கர்ஸில் நம்ம லேஅவுட் பிரிச்சுக்கிறாங்க மேம். ஸோ இது ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து ஒரு 22 ஏக்கர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால எங்களுக்கு ஃபேஸ் 2 அப்படியே அட்ஜஸ்டண்ட்டாக அதில் பிரித்து இமீடியட்டாக ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ 8.5 ஏக்கர்ஸில் நம்ம பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே சரிங்க. ஒரு மினிமம் வேணா இது வந்து ஐடி பார்க் ரொம்ப பக்கத்தில் அப்படிங்கிறதுனால ரெசிடென்ஷியல் டிமாண்ட் அப்படிங்கிறது யூஸ்வலாகவே இந்த ஏரியாவில் ஜாஸ்தியாகவே இருக்குது. கண்டிப்பாக ஹை டிமாண்ட் இருக்கும். ஆமாம். இங்கே ஒரு மினிமம் நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சென்ட்லேருந்து வாங்கிக்கலாம்? நாங்கள் மினிமம் நம்ம பிளாட் பிரிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்ஸ்லேருந்து 5.5 சென்ட்ஸ் வரைக்கும், அதாவது 1.5 சென்ட்லேருந்து ஒரு அரை கிரவுண்டு 1 கிரவுண்டு வரைக்குமே நம்ம சைட் பிரிச்சுக்கிறோம். ஸோ கிளைண்ட் அவங்களோட நெசசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம சைஸ் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஏன்னா இன்னைக்கு சரவணம்பட்டிக்கு அடுத்ததாக ஒரு பெரிய டெவலப்மெண்ட், இதுவே ஆக்சுவலாக சரவணம்பட்டி ஏரியா தாங்க. கீரநத்தம் இங்கேருந்து அதிகபட்சமாக சரவணம்பட்டி பஸ் ஸ்டாப்க்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிடலாம். 10 நிமிஷங்கிறது அதிகம் தான், அதுக்குள்ளே போயிடலாம், ரீச் ஆயிடலாம். மெயினான ஏரியா. முக்கியமாக அடுத்து கோயம்புத்தூரே ஓவரால் டெவலப்மெண்ட்டு, அதுவும் கீரநத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாஸ்லேயுமே இன்னைக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு பார்த்தாலே 20, 18, 17 இந்த ஒரு 3-4 மாசமா நான் கேட்டுட்டு இருக்கிற விஷயம். பட் இங்க எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம்? பிரைஸோடய போயிடலாம் சார். பிரைஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது 14 lakhs per centங்கிறது கொடுத்துட்டு இருக்கோங்க. 14 lakhs இப்போ நீங்களே சொன்னீங்க 20 லட்சம் 18 லட்சத்துக்கு எங்கேயுமே சைட் இல்லைங்க. அதான் இன்னைக்கு உண்மைங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இதை தாண்டி போனா கூட இந்த பிரைஸ்ல நம்ம கிடைக்காது. ஸோ நம்ம வந்து ஃபேஸ் 1 போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஃபேஸ் 2 கண்டினியூ பண்ணதுனால நிறைய கிளைண்ட் சைட்ஸ் கேட்டு நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால ப்ரைஸை கம்மியாக போடுறதுக்காக 14 lakhs per cent கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி போய் எங்கே வேணாலும் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, இந்த ப்ரைஸில் இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு கிடைக்காது. ஏன்னா ஏரியாவோட லொக்கேஷன், நீங்கள் ஒருத்தர்கிட்ட நான் இந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே வந்து அந்த ஏரியா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். லேண்ட்மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும். ஐடி ஹப் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால ரெசிடென்ஷியல் நீட் நிறைய இருக்குது. அது தவிர எங்கெங்கேயோ இருந்து, அதாவது ஹைதராபாத், சென்னை, பெங்களூர்னு அடுத்ததாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கோயம்புத்தூருங்க. அதுவும் யாரும் வந்து அவுட்டரில் தேடுறது கிடையாது. இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸு வித்தின் 2 years 3 yearsக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து கீரநத்தம் சரௌண்டிங்ஸ் தான். அதுக்கு ஏற்ற மாதிரியான லேஅவுட்டில் சென்ட்டு 14 லட்சம் ரூபாங்க, எங்கேயுமே கிடைக்காது. சரி நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன அம்யூனிட்டிஸ் சைட்டுக்குள்ளே டெவலப் பண்ணியிருக்கோம்? அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 40 feet தார் ரோடுங்க, அப்புறம் 33 feet 30 feet, இந்த 3 சைஸ் தான் ரோடை வந்து பிளாக் டாப் ரோடு ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்குறோம். எல்லா ரோட்லேயும் மெயின் ரோடு இல்லாமல் கட் ரோடில் முதற்கொண்டு ட்ரைனேஜ் ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த ட்ரைனேஜை வெளியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதான் மெயின் திங். நீங்கள் நாளைக்கு ஒரு ரெயின் வாட்டர் இல்லை வீட்டு கட்டி பாத்ரூமோட வாஷ் பேஷன் வாட்டர் வரைக்கும் லிக்விட் வாட்டர் வெளியில் கொண்டு வந்துருவோம். ஸோ அவங்க ஒரு சோக் பீட் போட்டு சாலிட் வேஸ்ட்டுக்கு மட்டும் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு ரோட் அண்ட் ட்ரைனேஜை ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்கிறோம். எல்லா ரோட்ஸ்லையுமே பிளான்டேஷன்ஸ் வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ பிளான்டேஷன்ஸ் வந்து நல்ல நிழல் தரக்கூடிய பெரிய மரமாக வரணும். ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் ரொம்ப பெரிய மரமாச்சுன்னா இந்த ரோடே டனல் மாதிரி ஒரு 2 பக்கம் ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகிடுங்க. அந்த மாதிரி மரம் வச்சு கொடுக்குறோம்.
ஸோ எல்லா எந்த சைட்டில் எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு போர் போடுறதுக்கு பெர்மிஷன் இருக்கு. ஸோ போர் போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக நம்ம ப்ராப்பர்ட்டியை காம்பவுண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிறது காம்பவுண்ட் பண்ணியிருக்கிறோம். செக்யூரிட்டி ப்ரொவிஷன் கொடுக்குறோம், மேனுவல் செக்யூரிட்டி ப்ரொவிஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரைனேஜஸ் கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரோடு வந்து ரொம்ப குவாலிட்டியாக என்ஹெச்சில் போடுற அந்த ரோடு கான்ட்ராக்டரை வச்சு ப்ராப்பர் குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுதான் மெயின். ரோடு நீங்கள் என்ன மழை வந்தாலும் சரி, எத்தனை வண்டி உள்ளே போயிட்டு வந்தாலும் சரி, ரோடு வந்து ஒரு சின்ன டேமேஜ் கூட ஆகாத அளவுக்கு ரொம்ப ப்ராப்பராக ரோடு பண்ணியிருக்கோம். மெயின் ரோடு, ட்ரைனேஜ், வாட்டர் லைனுக்கு பைப் லைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெயின் திங் அதுதான். நம்ம நல்ல தண்ணி கனெக்ஷன் நீங்கள் வீடு கட்டும் போது லைன் எடுத்துக்கலாம். உப்பு தண்ணிக்கு ஆல்ரெடி நீங்கள் பைப் லைன் கொடுத்துருக்குறோம். ஸோ போர் அலவுட் இருக்கக்கூடிய இடத்துல வாட்டர் பைப் லைன் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார். இதுக்கு மேலே ஏதாவது வசதி வேணுமா? என்னன்னா இம்மீடியட்டாக நீங்கள் வீடு கட்டி குடி வந்தாலுமே எல்லா வசதியும் இவங்களே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சுற்றி பாருங்க, அவ்வளவுமே ரெசிடென்ஷியல் பிளாக்ஸு எல்லா வீட்லேயுமே இப்போ குடி இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்லேயும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருப்பாங்க, ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களோட ரொட்டீன் லைஃபு ஹாப்பியாக ஜாலியாக தாங்க போயிட்டுருக்கு. எதுலேயுமே வந்துட்டு எந்த சிக்கலும் கிடையாது. ஏன்னா ப்ராப்பராக அம்யூனிட்டிஸை இவங்களே டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால இதையும் தாண்டி சார் இன்றைக்கி நான் வீடு கட்டுறேன்னா ஓகே, நீங்கள் வந்து விலை கம்மியாக கொடுத்துருக்கீங்க, எல்லா அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்கீங்க. பட் இன்றைக்கி கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்து அடுத்த பெங்களூர் அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நிறைய டிமாண்ட் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்றப்போ எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அதுக்கேற்ற விஷயம் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் இருக்குங்க, இதை பொறுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு 2 வருஷத்துல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான விஷயம் என்ன இருக்குங்க? இங்க மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரவணம்பட்டியில இன்னைக்கு கோயம்புத்தூர்ல டாப் சர்ச் ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல்ல அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஏரியா இந்த சத்தி ரோடு மட்டும் தான். இந்த சத்தி ரோட்ல சரவணம்பட்டிங்கிறது இங்கே ரொம்ப ஃபெமிலியர். என்ன காரணம்னா ஐடிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு அந்த ஐடி கம்பெனிஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஐடி கம்பெனி இருக்கிற ஒரு பெரிய ஐடி ஹப் வந்து நம்ம லேஅவுட்ல இருந்து ரொம்ப க்ளோசஸ், ஒரு 5 மினிட்ஸ் டிராவல் அமைஞ்சிருக்குதுங்க. அது ஒரு பெரிய விஷயம். தென் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு 6-7 இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஒரு 4-5 காலேஜஸ் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்றவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்காகவும் சரி, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ஸோ இமிடியேட்டாக அந்த அப்ரிசியேஷனுங்கிறது 2-3 வருஷத்துல டபுள் த வேல்யூ போகிறதுக்கு எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்குதுங்க. நம்ம ஃபேஸ் ஒன்னோட வளர்ச்சி அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 100% ஒரு 3 இயர்ஸ்ல டபுள் த ரேட் ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் கோயம்புத்தூருங்க, இந்த பக்கம் போனீங்கன்னா பெரியநாயக்கன் பாளையம் போயிட்டாலே சென்ட் 17-18 அசால்ட். இன்னைக்கு அதே இப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்தி ரோட்ல ப்ராப்பர் சரவணம்பட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறும்பபாளையம், அடுத்து குன்னத்தூர், கோவில்பாளையம், இந்த ஏரியாலேயே இன்னைக்கு சென்ட் 17-18 நானே வந்து நிறைய விசிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெவ்யூ பண்ணுறப்பவும் நமக்கு தெரியும். பட் அப்படி இருக்கிறப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டுங்க. ஏன்னா நிறைய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் தேடுறதுக்கு, நீங்கள் இப்படி அவுட்டரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சில்சஸ் ஐடி பார்க்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே, அதுவும் எவ்வளோ பார்ஷான ஏரியா அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லாஸுங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு 3 இயர்ஸ்க்குள்ளே ஒரு ஏரியா இந்தளவுக்கு ஒரு பார்ஷாக இவ்வளோ வீடு வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நிஜமாவே ரியல் டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டுருக்கு. அடுத்தடுத்து லேண்டோட வேல்யூவும் அப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ், நீங்கள் இங்கே இடம் பார்த்துட்ருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை வீடு கட்டணும் அப்படின்னாலும் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2 BHK ஃப்ளாட் வாங்குற ரேட்டில் இன்றைக்கி வந்துட்டு இங்கே இண்டிபெண்ட் வில்லாவே இடத்தோடு கொடுத்துட்ருக்காங்க, லோன் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு வாங்கணும், எந்த ஆப்ஷனில் இன்றைக்கி நீங்கள் லேண்ட் சூஸ் பண்ணாலுமே லேண்ட்மேக்ஸ் இஸ் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வேறு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ விசிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெஷ் லேஅவுட் அப்படிங்கிறதுனால எல்லா ஃபேஸிங்லேயுமே உங்களுக்கு சைட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. கார்னர் சைட்ஸ் வேணும், ஈஸ்ட் வேணும், இல்லை நார்த் வேணும் அப்படின்னாலுமே இந்த டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இப்போது நிறைய பேர் ஐடி ஃபோக்கஸ் பண்ணி இங்கே அப்படி மைக்ரேட் ஆகி வராங்க. வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பேசிக்காக ஒரு பட்ஜெட்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாங்க. அதாவது 2 BHK வந்து 68 lakhsல கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் சார். 2 BHK 68ங்கிறது ஒரு அன்கம்பேரபிள் ப்ரைஸுங்க. எங்கேயுமே அந்த மாதிரி ப்ரைஸ் இல்லை. ஸோ லேண்ட் ப்ரைஸ் நம்ம எப்படி மற்ற மார்க்கெட் வேல்யூ கம்பேர் பண்ணால் கம்மியாக இருக்குதோ அதே மாதிரி 2 BHK 68 lakhsலையும் 3 BHK பார்த்தீங்கன்னா 85 lakhsலையும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட பிளான் பியூர்லி அதான்
கஸ்டமைஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அது ரொம்ப பெரிய விஷயமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாங்க. ஏன்னா 2 BHK 68 lakhsனா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். கீரனத்தம் ஏரியாக்குள்ள உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு புக் பண்ணிடலாம். பிகாஸ் இன்னைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் ஒரு 2 BHK ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னாலே 65-70 லட்சம் ரூபாய் வரைக்குமே போயிட்டுருக்கு. பட் எங்களுக்கு லேண்டும் உங்களுக்கு சொந்தமாக போகுது, நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துடுறாங்க. லோன் சப்போர்ட்ஸு லோன் சப்போர்ட் வந்து உங்களுக்கு LIC, HDFC, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த 3 பேங்க்லையும் ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள். ஓகே. ஸோ எங்கள் பேப்பர்ஸ் ஆல்மோஸ்ட் சாங்ஷன்லாம் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறோம். ஸோ வாங்குற பையர்ஸ் அவங்களோட பேப்பர்ஸை கொடுத்தா ஜஸ்ட் 1 week to 10 daysல லோன் சாங்ஷன் பண்ணி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். மார்க்கெட் ஃபண்டிங்கில் லேண்ட் வாங்குறதுக்கு 70 to 75% வரைக்கும் லோன் பண்ணி தரோம். லேண்டாக இருந்தால், இதுவே வீடு கட்டுறதா இருந்தால் 85% வரைக்கும் நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ கிளைண்ட்டோட டோர் ஸ்டெப்புக்கு எங்களோட பேங்க் பர்சனோட சர்வீஸ் இருக்கும். அவங்க எங்கேயுமே போய் எதுக்கும் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. லோன் சப்போர்ட் வரைக்கும் இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. லேண்டாக வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு அப் டு 70% to 75% கிடைக்கிறப்போ தாராளமாக கண்ணை மூடிட்டு நீங்கள் இடமா இருந்தாலும் வாங்கலாம். இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு இப்போ வீடாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் வாங்கக்கூடிய விலையில் உங்களுக்கு இடத்தோட தனி வீடு அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே நீங்கள் யோசிக்கவே வேண்டாங்க. யார் எங்கேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களோட ஆப்ஷன் கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு லேண்டு இல்லை வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கிற மாதிரியான ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னா இது நல்ல ஒரு எஜுகேஷ்னல் ஹப்பு, நல்ல ஒரு IT ஹப்பு. எங்கே போகணுன்னாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீக்வன்சி பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. எப்படி போனாலும் அடுத்த 5வது நிமிஷம் ஏதாவது ஒரு NH நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி மெயின் ஏரியா. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க. சத்யா NHக்கு நம்ம லேஅவுட்ல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் போயிடலாங்க. மேட்டுப்பாளையம் ரோடுக்கு நம்ம லேஅவுட்ல இருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷம் to 10 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ 2 NHக்கும் சென்டராக இருக்கிறதுனால ரோடு ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. நீங்கள் இப்போ கீரனத்தம் போயிடலாம், நம்ம லேஅவுட்லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள. கரெக்டுமேடு சத்தி ரோடுக்கு போகிறது அதே 5 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணிக்கலாம். குறும்பபாளையம் குமரன் ஹாஸ்பிட்டல் ரோடு போகிறதுக்கும் அதே 5 மினிட்ஸ் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பக்கம் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம லேஅவுட் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு ஈஸி டு ஆக்சஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக சார். நான் ஸ்கூல், காலேஜ், பேங்க், ATM, இண்டஸ்ட்ரீஸ், IT ஹப் என்ன வேணுமோ எல்லாமே வித்தின் 5 to 10 minutes ட்ராவல்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏரியாங்கும் போது இதுக்கு மேலே டிலே பண்ணாதீங்க. கோயம்புத்தூர் சில்சஸ் IT பார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி சென்ட் 14 லட்சம் ரூபாங்க. நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணிக்கோங்க, கிடைக்காது. லோன் சப்போர்ட்டு லேண்டுக்கு 75% வரைக்கும் பண்ணி தந்துடுறாங்க. வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது 68 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லேயே 2 BHK இண்டிபெண்ட் வில்லாவா, அதுவும் உங்களுக்கு அப் டு 80% வரைக்குமே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அஃப்கோர்ஸ் என்னோட ஆப்ஷன் இது நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. யாராக இருந்தாலும் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வரும்னா சொல்லிக்கலாம் சார். இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு ப்ரைஸில் ஒரு பெட்டர் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாங்க. ஓகே சார். அதை நான் இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்கள் மூலமாக நீங்கள் அதையும் சொல்லிடுங்க. ஏங்க யோசிச்சுக்கோங்க, ஆல்ரெடி வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து சென்ட்டுக்கு ஒரு 3 to 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சைட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிலே பண்ணாதீங்க. வந்து சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். கால் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணும்போது மிட் டவுன் கார்னிவல் சேனல் பார்த்துட்டு வந்தோங்கிறத மென்ஷன் பண்ணீங்கன்னா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.